ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 30 புதன்கிழமை அட்சய திருதியை. இந்த ஒரே ஒரு பூ உங்க கையில இருந்தா போதும், கோடீஸ்வர யோகம் ஏற்படும். வீட்ல தங்கம் வெள்ளி பணம்னு சொல்லி எல்லாமே நிரம்பி வழியும். அது என்ன பூ, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அட்சய திதி அன்னைக்கு என்ன பூவை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருடமும் நம்ம எந்த நாளை வேணாலும் தவற விடலாம். ஆனால் இந்த அட்சய திருதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நாளை நம்ம தவற விடவே கூடாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பன்மடங்கு பெருகணும், வளர்ந்துக்கிட்டே போகணும், செல்வ செழிப்போட இருக்கணும் அப்படின்னா அட்சய திருதியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வருடம் சித்திரை மாதத்துல அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதி தான் அட்சய திருதியை. இந்த நாள் செல்வ செழிப்பை அதிகப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அட்சய அப்படின்னா அல்ல அல்ல குறையாத அப்படின்னு அர்த்தம். அட்சய பாத்திரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது தீராமல் பன்மடங்கு பெருகிட்டே இருக்குமா. அந்த அட்சய பாத்திரத்துக்கு நேரான ஒரு நாள் தான் இந்த ஒரு அட்சய திருதியை. அதனாலதான் இந்த நாள்ல தங்கம் வெள்ளி வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு வாடிக்கையான விஷயமா பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அட்சய திதி நாள் அன்னைக்கு மகாலட்சுமி தாயார வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது கூடவே மகாவிஷ்ணு வழிபாடும், இன்னொரு பக்கம் லட்சுமி குபேர வழிபாடும் ரொம்ப முக்கியம். அட்சய திதி அன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்க சொல்வதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா, மற்ற நாட்களை தங்கம் வெள்ளி வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்கலாம். ஆனா அட்சய திருதி அன்னைக்கு வாங்கக்கூடிய, செய்யக்கூடிய, சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பன்மடங்கு பெருகுமாம். அதனாலதான் அட்சய திதி அன்னைக்கு தங்கம் வாங்கணும்னா நம்ம வீட்டுல தங்கம் சேர்ந்துகிட்டே இருக்குமா. அதுவும் வருஷத்தோட முதல் மாதம் சித்திரை மாதம் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மாதம். இந்த மாதம் நமக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வருஷத்துல வரக்கூடிய மீதி 11 மாதங்களும் நமக்கு சிறப்பா அமையும் அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை. அட்சய திதி அன்னைக்கு வீட்டில் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்கிறது, தங்கம் வெள்ளி வாங்குறது, மளிகை சாமான் பொருட்கள் வாங்குறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அட்சய திதி அன்னைக்கு நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம். கூடுமான அளவுக்கு யாருக்கிட்டையுமே ரொம்ப கோபமாவோ கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியோ அன்றைய தினம் பேசுறதை தவிர்க்கிறது நல்லது. அன்றைய தினம் மட்டுமில்ல, பொதுவாகவே ஒருத்தவங்க மேல கோபம் காட்டுறது அப்படிங்கிறது தவறான விஷயம்தான். அட்சய திதி அன்னைக்கு நெகட்டிவான விஷயங்களை பேசுறது, நெகட்டிவான எண்ணங்கள் நமக்குள்ள வளர்க்கறது அப்படிங்கிறது அதுவும் பன்மடங்கு பெருகிடும் அப்படிங்கிறத நீ ஞாபகத்துல வச்சுக்கணும். கூடுமான அளவுக்கு அன்றைய தினம் பாசிட்டிவா, அதாவது நேர்மறை எண்ணங்களோட இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்ல விஷயங்களை பேசுங்க, நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த திருதியை திதி இருக்குல்ல, இந்த திருதியை திதி ஏப்ரல் 29ஆம் தேதி இரவு 8:49 பிறந்துடும். அது ஏப்ரல் 30ஆம் தேதி மாலை 6:41 வரைக்கும் இருக்கு. ஒருவேளை இந்த வருடம் அட்சய திருதியை அன்னைக்கு நீங்க தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்க போறீங்க அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் புதன்கிழமை ஏப்ரல் 30ஆம் தேதி மதியம் 2:12 தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான நேரத்தை ஒதுக்கிடுங்க. மாலை 6:40 இந்த அட்சய திருதிக்கு உரிய அந்த திருதியை திதி முடிஞ்சிடும். இந்த வருஷம் அட்சய திருதியை கூட ரோகிணி நட்சத்திரமும் நாள் முழுக்க சேர்ந்து இருக்கிறது இன்னொரு விஷயம். இது என்றைக்காவது ஒரு நாள் தான், ஏதாவது ஒரு வருஷம் தான் இப்படிப்பட்ட ஒரு அபூர்வம் நடக்கும். அது இந்த வருஷம் நடந்திருக்குது. ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த, சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரம். அந்த ஒரு நட்சத்திரம் வளர்பிறை திருதியா இருக்கக்கூடிய இந்த அட்சய திருதி அன்னைக்கு வந்திருக்கிறது நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். இது எல்லாமே ஒரு வருடமும் அட்சய திருதி அன்னைக்கு நீங்க இயல்பா செய்ய வேண்டிய சில வழிபாட்டு முறைகள். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பூ இருக்குல்ல, இத இப்ப நாம சொல்ற முறையில நீங்க தாந்திரிய முறையில பயன்படுத்தினீங்கன்னா எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் உங்களை தானாக தேடி வருவதற்கான வழிவகையை நீங்க ஏற்படுத்திக்கலாம். அது என்ன பூ அப்படின்னா, தினமும் நாம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய, நம்ம வீட்டோட சமையலறையில நம்ம கண்டுக்காம உதாசீனப்படுத்தி போட்டு வச்சிருக்கூடிய ஒரு பூ தான். அதுதான் ஜாதி பத்திரி. ஜாதி பத்திரி அப்படிங்கிறது வாசனை மிகுந்த ஒரு பொருள். வாசனை மிகுந்த எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதுல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை, ஐதீகம். ஜாதி பத்திரி பூவை பொதுவா சமையலுக்கு நறுமண பொருளா பயன்படுத்துவோம். ஆனா இந்த ஜாதி பத்திரி ஒரு அற்புதமான தாந்திரிக பொருள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதுவும் ஒரு வகையான பூ வகையை சேர்ந்ததுதான். நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அதை விட முக்கியமானது, உங்க வீடு பக்கத்துடைய மளிகை கடைகள்லையுமே சூப்பர் மார்க்கெட்லையுமே இது எளிதாக கிடைக்கக்கூடியதுதான். விலையும் ரொம்ப கம்மி தான். இந்த தாந்திரிக முறையை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் செய்யலாம். எந்த தவறும் கிடையாது. செய்யக்கூடிய நேரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த தங்கம் வாங்குறதுக்கான நேரம் சொல்லியிருந்தோம்ல, ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 2:12 வாங்கிருங்கன்னு. முடிஞ்சா அந்த நேரத்திலேயே நீங்க வீட்டுல வழிபாடு செய்யும் போது இந்த பரிகாரத்தை செய்யலாம். பகல் நேரத்துல செய்ய முடியல, அதுக்கான நேரம் அமையலங்கிறவங்க மாலை ஒரு 6-7 மணிக்காக செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வீட்டோட பூஜையில விளக்கேற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு
பூக்களால அலங்காரம் செய்து முடிஞ்சா ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைச்சிடுங்க. காமாட்சி அம்மனுக்கு குத்து விளக்குன்னு சொல்லி என்னென்ன தீபங்கள் ஏற்ற முடியுமோ அந்த தீபங்கள் எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டு சின்னதா ஒரே ஒரு மண் அகல் வச்சுக்கோங்க. அதுல இப்ப நாம சொல்லக்கூடிய நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த ஜாதி பத்திரி பூ இருக்குல்ல, அத அந்த மண் விளக்குல வச்சுட்டு அது கூட ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் ஒரே ஒரு துண்டு ஏலக்காயும் போட்டுருங்க. ஏலக்காய் அப்படிங்கிறது பணவசியம் ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடியது. பச்சை கற்பூரம் மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். முன்னாடி சொன்ன மாதிரி ஜாதி பத்திரி அப்படிங்கிறது அதுவும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்கள்ல ஒன்று. இப்படி இந்த 3 முக்கியமான பொருட்களையும் அந்த சின்னதா நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த அகல் விளக்குல வச்சுட்டு அந்த பச்சை கற்பூரத்துல கொஞ்சமா நெய் ஊற்றி நீங்க எரிய விடணும். அப்ப அதுல இருந்து ஒரு ஜோதி வரும். அந்த ஜோதி எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜாதிபத்திரி ஏலக்காய் பச்சை கற்பூரம் இது 3ம் சேர்ந்து எரிந்ததுக்கு அப்புறமா ஒரு கருமை நிற சாம்பல் உருவாகும். ஒரு பொடி மாதிரி தயாராகும். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அந்த கருமை நிற சாம்பலை அந்த பொடியை சின்னதா ஒரு டப்பால நீங்க சேகரிச்சு வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு பேப்பரோட மடிச்சு வச்சுக்கலாம். அது உங்க விருப்பம் தான். நீங்க சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த கருப்பு பொடி இருக்குல்ல, சாம்பல் பொடி, அதை உங்க வீட்டோட மகாலட்சுமி தாயார் போட்டோல அந்த பாதத்துக்கு கீழே வச்சிடணும். இந்த ஒரு பொடியை இந்த ஒரு சாம்பலை நீங்க உங்க வீட்டோட விபூதி குங்குமம் இது மாதிரி விஷயங்களை கலக்குங்கிற கட்டாயம் கிடையாது. தனியா அந்த கருமை நிற அந்த பொடியை நீங்க அப்படியே சேகரிச்சு வச்சுட்டு முக்கியமான விஷயங்களா வெளில போகும்போது குறிப்பா ஒரு வேலையா போறீங்க, போகக்கூடிய காரியத்துல வெற்றி உண்டாகணும், சித்தி உண்டாகணும், இல்ல இப்ப போகக்கூடிய காரியத்துல நல்ல விஷயம் நடந்தா அது என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தணும் ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த ஜாதிபத்திரி ஏலக்காய் பச்சை கற்பூரம் இந்த 3ஐயும் ஒன்றாக சேர்த்து எரித்து அதுல இருந்து வந்துக்கூடிய இந்த பொடியை நீங்க நெத்தில தடவிக்கிறது மூலயமாவும், அதாவது விபூதி மாதிரி வச்சுக்கிறது மூலயமாவும், பெண்களா இருக்க பட்சத்துல இங்க உச்சந்தலையும் தடவிக்கலாம். இப்படி பண்றதால பலவிதமான நன்மைகள் உங்களை வந்து சேரும். மகாலட்சுமி தாயோட அனுகிரகம் உங்களுக்கு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். மகாவிஷ்ணுவும் உங்க கூட வாசம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. இது மூலயமா என்ன நடக்கும்னா எதை தொட்டாலும் வெற்றி. இது வரைக்கும் வாழ்க்கையில இறங்கு முகமாவே இருக்கு, ஏறுமுகம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பொடி ஒரு நல்ல வழிவகையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த பொடி 1 மாதத்துக்கு கூட வரலாம். அது தீர்ந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஏதாவது ஒரு வளர்பிறை திருதியை திதி இருக்குல்ல, அதாவது ஒரு மாதமும் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த திருதியை திதி இருக்கு பாருங்க, அதுல மறுபடியும் இந்த ஜாதிபத்திரி ஏலக்காய் பச்சை கற்பூரத்தை சேர்த்து அதை எரித்து மறுபடியும் சாம்பலாக தயார் செய்து மகாலட்சுமி தாயார் முடி வச்சு பூஜை பண்ணிட்டு நீங்க பயன்படுத்திக்கலாம். சுத்தபத்தம் இல்லாம இந்த ஒரு பொடியை தொடர்றத தவிர்க்கிறது நல்லது. தினமும் நெத்தில வச்சுக்கணும் கிடையாது. ஏதாவது முக்கியமான விஷயமா போறீங்க, இல்ல போகக்கூடிய இடத்துல யாராவது நபர் என் கூட பக்கபலமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா இந்த பொடியை நீங்க நெத்தில தடவிட்டு போகலாம். அது மூலயமா பலவிதமான வெற்றி உண்டாகும். வெளியில போகிறதுக்கு வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல கூட குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு நீங்க விபூதி குங்குமம் வைக்கும்போது கூடவே சேர்த்து இந்த ஜாதிபத்திரி ஏலக்காய் அப்புறம் பச்சை கற்பூரம் சேர்த்து தயார் செய்யக்கூடிய இந்த ஒரு பொடியவும் நெத்தியில திலகமா வச்சுக்கலாம். இப்படி நீங்க செஞ்சுட்டு வர்றதால கூடிய சீக்கிரம் நல்ல யோகம் உங்களை தேடி வரும். அட்சய திதி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யறதா என்ன நடக்கும்னா இது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் மற்ற நாட்கள்ல செய்யறதை விட இந்த நாட்கள் கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும். சேரக்கூடிய நல்ல விஷயங்கள் பன்மடங்கு பெருகும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கட்டாயம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.